ஹாய், நீங்க உங்க வண்டியில வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்பீக்கரை எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ நான் உங்க பொன்ராஜ் ஃப்ரம் சேல்ஸ் கார் ஆடியோ. ஸோ எங்ககிட்ட ஒரு XUV 500 கஸ்டமர் வந்திருந்தாரு. நாங்க இனிஷியலா டிஸ்கஷன் பண்ணும்போது அவர் எங்கிட்ட 2 விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒண்ணு, அவர் வண்டியில இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்பீக்கர் எனக்கு நல்லா தாங்க இருக்குது. பட் இதை இன்னும் ஒரு 30-40% கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அண்ட் செகண்ட் திங், இந்த வண்டியில எனக்கு பேஸ் ஃபீல் கம்மியா இருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு SUV டைப்னால, ஸோ அக்குஸ்டிக்கா இந்த வண்டி கொஞ்சம் பெருசா இருக்கறனால பேஸோட ஃபீலும் எனக்கு கம்மியா இருக்கு. ஸோ இது ரெண்டும் எனக்கு சார்ட் அவுட் பண்ணி எனக்கு மினிமலிஸ்டிக் பட்ஜெட்ல பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாரு. ஸோ நாங்கள் அதுக்கு ஜென்ரலாக எப்போ நாங்கள் சஜஷன் பண்ணுறது தான், இந்த மாதிரி நீங்கள் OEM ஸ்பீக்கரை இன்னொரு 30-40% என்ஹான்ஸ் பண்ணணும். யூ ஜஸ்ட் ஆட் DSP கம் ஆம்பிளிஃபயருங்க. ஸோ இதில் 50 வாட்ஸ் அவுட்புட் இருக்கறனால, ஸோ உங்களோட ஸ்டாக் ஸ்பீக்கரோட கெப்பாசிட்டி ஒரு 30-40 வாட்ஸ் டிரைவ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க. பட் ஸ்டில் நம்மளோட ஹெட் யூனிட்டில் பவர் புஷ் பண்ண முடியாதனால, ஸோ அதால் மேக்ஸிமம் அவ்வளோதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுங்க. ஸோ இதுக்கு வேண்டி தான் நாங்கள் DSP இன் பிட்வீன் ஆட் பண்ணி, ஸோ அந்த ஸ்பீக்கருக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வாட்ஸ் அதிகமாக புஷ் பண்ணி அண்ட் ஆடியோவும் கிளாரிட்டி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது தாங்க இந்த DSP நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் இதோட இந்த வண்டியில் XUV 500 பார்த்தீங்கன்னா பின்னாடி பூட் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். நம்ம நார்மலாக லக்கேஜே அதில் வைக்க முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி இனோவா இல்லை இந்த மாதிரி XUV 500 இந்த மாதிரி SUV டைப் வண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் ஜென்ரலாக சஜஷன் பண்ணுறது நம்மளோட அண்டர் சீட் சப்வூஃபர் தாங்க. ஸோ அதுலேயும் நல்ல பிராண்டெல்லாம் இருக்குதுங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பவர்ஃபுல்லான சப்வூஃபர் போட்டால் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல பேஸ் அதுலேருந்து எடுக்க முடியுங்க. ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு இன்ஃபினிட்டி ஹார்மனோட பேஸ்லிங் மினி அண்டர் சீட் சப்வூஃபர் கொடுத்துருந்தோம். அண்ட் கஸ்டமர் ரெண்டாவது, இந்த வண்டி ரொம்பவும் எனக்கு ரேட்லிங் வருது பிகாஸ் இட் இஸ் லைக் 7-8 இயர்ஸ் ஓல்ட் ஆயிடுச்சுங்க வண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வண்டிக்கு ஒரு 2mm வைப்ரோமேக்ஸ் டேம்பிங் மட்டும் சஜஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், ஓவராலாக ஒரு நல்ல அவுட்புட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே கம்ப்ளீட்டாக நாங்கள் வண்டி ஃபுல்லாக ஒரு டேம்பிங் பண்ணி அண்ட் ஒரே ஒரு 6 சேனல் DSP மட்டும் வச்சு அண்ட் நாங்கள் ஒரு சப்வூஃபர் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருந்தோம். கஸ்டமர்ஸ் வெரி வெரி ஹாப்பி வித் அவுட்புட். இந்த ஸ்பீக்கர் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுமான்னு சொல்லி எங்ககிட்ட ஆச்சரியப்பட்டு கேட்டிருந்தாரு. ஸோ இதோட ஒர்க்கிங் வீடியோஸ் காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்கள் காருக்கும் எக்ஸிஸ்டிங் ஸ்பீக்கரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணால் கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.